Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா SQL சர்வர் டெவலப்பர் எடிஷனை வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட லோக்கல் பிசியில் இல்லை லோக்கல் லேப்டாப்பில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே SQL சர்வரோட டெவலப்பர் எடிஷன் டவுன்லோட் யூஆர்எல் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கு தர்றேன். ஸோ இந்த யூஆர்எலுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எடிஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து டெவலப்பர், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டெவலப்பர் எடிஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லோக்கலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து இந்த எடிஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டெவலப்பர் எடிஷன் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன். இதில் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் ஃபீச்சர்ஸை வச்சு இது ஒன்று இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் என்விரான்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன சர்வர்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஸ் எடிஷன் கொடுக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து டெவலப்பர் எடிஷன். ஸோ நம்ம வந்து அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டப் ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து இந்த பர்டிகுலர் செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த செட்டப் ஃபைலை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு, அதாவது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். பேசிக், கஸ்டம் அண்டு ஃபுல் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து பேசிக், கஸ்டம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக் இன்ஸ்டாலேஷன் மட்டும் நடக்கும். அப்படியே ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துரும். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காமிக்கிங்களா. பேசிக்னா பேசிக் செட் ஆஃப் இது மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கஸ்டம்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் தேவை, வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத. டவுன்லோட்னா நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு லோக்கலில் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் வந்து 3வது ஆப்ஷனை தான் நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். டவுன்லோட் மீடியா அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் வந்து 2 கம்ப்ரெஷன் மெத்தடில் வந்து டவுன்லோட் ஆகும். ஒன்று வந்து ISO, இன்னொன்று வந்து CMP. ஸோ CMP இல்லை CAP. ஸோ இந்த இதில் வந்து நான் ISO ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து ஏன் ISO ஃபார்மேட் செலக்ட் பண்ணால் அதுதான் கொஞ்சம் அந்த ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து வேறு எந்த ஃபார்மேட் வேணாலும், கேப் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுத்தேன் அப்படின்னா இது டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ISO ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உண்டு. ஸோ இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ISO ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு நான் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பவர் ISO. இந்த பவர் ISO வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் லோக்கலில். அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த பவர் ISO அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த விசார்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட லொக்கேஷனுக்கு போய் அந்த பர்டிகுலர் ISO ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ISO ஃபைலை வந்து பவர் ISO ஏற்கனவே நான் என்னோடய மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பவர் ISOன்னு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது பவர் ISOலேயே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பவர் ISOவில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து இதை லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கலை. ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த டிலே வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம சொல்கிற இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுரும். ஸோ ஃபுல் ஃபைல்ஸையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த setup.exe வந்து ரன் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மெனு ஐட்டம்ஸ் வரும். ஸோ இந்த டவுன்லோட் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து setup.exe வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த setup.exe நீங்கள் ரன் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து SQL சர்வரோட கோர் காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் வேணாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பேசிக் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து எடுத்துக்கிற போகிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்மளோட லோக்கல் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ இருந்தாலே போதும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு வந்து அது டிஃபர் ஆகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப்பை வந்து நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதும் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு SQL சர்வரோட இன்ஜின் மற்றும் அந்த கோர் காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது உங்களை வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நியூ SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களை கூப்பிட்டு போகும், அடுத்தடுத்து செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன எடிஷன் அப்படின்னு கேட்குது. டெவலப்பர் எடிஷன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டெவலப்பர் எடிஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரூல்ஸ் அந்த அவங்களோட கன்சென்ட்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ கன்சென்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அதெல்லாம் டிஃபால்ட் இதாகவே நம்ம விட்டுறது தான் வந்து நல்லது மற்ற செட்டப்ஸ் எல்லாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் டிஃபால்ட் என்ன இருக்கோ அதையே நான் ப்ரிஃபர் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்காது உங்களுக்கு. அது வந்து செட்டப் அந்த என்வரான்மெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பேசிக் செக்கெலாம் நடக்கும். ஸோ இதில் வந்து எல்லாமே எனக்கு பாஸ் ஆகிருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஃபெயிலியர் வந்து ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து இதுதான் நான் சொன்ன ஸ்டெப்பு. அதாவது என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து என்னென்ன நீங்கள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆல் டிசெலக்ட் ஆல்னு எல்லாமே இருக்கும். ஸோ செலக்ட் ஆலை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிரும். நான் வந்து என்னோடய தேவைக்கு தகுந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ கோர் காம்பனண்ட்டும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு SDKவும் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டுமே எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுறதுனால நான் அதை இது பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது இப்போ நான் இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வேணால் நான் அதையும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காம்பனன்ஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்பனன்ட் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபைல் சைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், ஒரு 1000 MB 1000+ MB தான் வருது. ஸோ டிஃபால்ட் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லொக்கேஷன்ஸை நான் அப்படியே டிஃபால்ட்டாக என்ன லொக்கேஷன் இருக்கோ அதை அப்படியே விட்டுருவேன். மேக்ஸிமம் C:\n இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ C:\n நம்ம விட்டுறது வந்து பெஸ்ட்டு. நான் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் ஆல் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட இப்போ வந்து ஃபைல் சைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னன்னே தெரியாது. அந்த ஃபீச்சர்ஸ் எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இது மட்டும்தான் தேவையானதை மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணேன். ஒன்று கோர் காம்பனண்ட்டு, பேசிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். அடுத்து வந்து கனெக்ஷன் விசால்ட். ஸோ இது SDK. ஸோ SQL சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான SDK. ஸோ இதை மட்டும் நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். அதுக்கடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போகும், அந்த விசால்ட்டை கூப்பிட்டு போகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்குது. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்குது. கடைசியாக தான் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இதுக்கு முன்னாடி பேசிக் செக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதுலேயும் வந்து SQL சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் கேட்குது. இதையும் வந்து நான் டிஃபால்ட்டாக விட்டுட்டேன். MS SQL சர்வர் அப்படின்னா அதுவே நேம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸோடைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுக்கு இதுக்காக தான் இதை டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மாற்றிக்கலாம். நான் விட்டுட்டேன் அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வரும். அதாவது சர்வர் கான்ஃபிகரேஷன்லாம் கேட்கும். அதாவது அந்த டிஃபால்ட் சர்வீசஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை மேனுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரியான செட்டப்லாம் அங்கே செட் பண்ண சொல்லும். டிஃபால்ட்டு மேனுவல் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். டிசேபிள்டு அப்படின்னு இருக்கும்.
நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் என்னென்ன டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி வந்ததோ அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். ஸோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக தான் இருந்தது. ஒரு சிலது மேனுவலாக இருந்தது, அதை அப்படியே நான் விட்டுட்டேன். ஃபியூச்சரில் ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது அப்படின்னு. அதனால் டிஃபால்ட் செட்டப்போடய நம்ம போகிறது தான் நல்லது. ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லும். அதாவது அட்மின் யூசர்ஸ் யார் அப்படிங்கிறதான் செலக்ட் பண்ண சொல்லும். அதோட டேட்டா ஃபைல்ஸ் எங்கே சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷனில் இது பண்ண சொல்லும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக விட்டுலாம். SQL சர்வர் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும், அதாவது ஒரு யூஸரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த யூஸராக வந்து நான் இந்த பர்டிகுலர் லேப்டாப் ஆர் பிசியோட வந்து யூஸரை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கீழே ஆட் கரண்ட் யூஸர்னு நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனே நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேணும்னா ஸ்பெசிஃபிக்காக SQL சர்வருக்குன்னு ஒரு யூஸரை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த கரண்ட் யூஸரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கரண்ட் யூஸர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம லாகின் ஆகிருக்கிற அந்த பர்டிகுலர் யூஸரோட க்ரெடென்ஷியல் வந்து ஆட் ஆகிரும். அவங்க தான் வந்து SQL சர்வரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸோடு வந்துடுவாங்க. ஸோ அந்த யூஸரையே அதுவே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட செலெக்ஷன் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் எடுக்கிறதுக்காக அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேருந்து இந்த பர்டிகுலர் இதுவரை பார்த்த ஸ்டெப்ஸில் நம்ம செலக்ட் பண்ண கான்ஃபிகரேஷனோட இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம SQL சர்வர் கோர் காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். என்ஜின் இந்த மாதிரி கோர் காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ SQL சர்வர் வந்து நம்மளோட மிஷினில் இருக்குது. இந்த SQL சர்வரோட நம்ம கொரியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு GUI என்வரான்மெண்ட் தேவை. ஸோ அதுக்கு வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட்டே ப்ரொவைட் பண்ணாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் விசாரிலே பார்த்திங்க அப்படின்னா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து எப்படி ஒரு லிங்க் இருக்கும், டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த URLக்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும். இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ண போனேன். ஸோ கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த URLக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த URLல வந்து ஒரு EXE வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். செட்டப் EXE, அந்த SQL சர்வர் மேனேஜ்மெண்ட்டோட செட்டப் EXE இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் URLல இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து அது டவுன்லோட் ஆகிரும் உங்களோட லோக்கல் டவுன்லோட் பாத்தில். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த SSMS ஃபைலு. ஸோ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இப்போ வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அண்ட் Azure ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து புதுசாக தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த செட்டப் ஃபைலு. ஸோ இந்த செட்டப் ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் இது ஸ்டார்ட் பண்ணி விட்றோம், எக்ஸிக்யூட் பண்ணி விட்றோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ ஐ திங்க் இந்த பர்டிகுலர் SSMS தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு GUI என்வரான்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ SQL சர்வரோட கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது. ஸோ இதோட வந்து SQL சர்வர் ப்ரொஃபைலரும் வந்து இன்ஸ்டால் ஆகி வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ SQL சர்வர் ப்ரொஃபைலர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து கொரி எக்ஸிக்யூஷன் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இந்த பர்டிகுலர் SSMS வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஃபால்ட் லொக்கேஷனே விட்டுட்டு நான் இன்ஸ்டால் அப்படிங்கிறது எதுனா, ஸோ நான் சொன்ன மாதிரி Azure டேட்டா ஸ்டுடியோ அப்படிங்கிறதும் இது கொடுக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறேன். இது வந்து சீக்கிரமே இன்ஸ்டால் ஆகிரும். சம் அமௌண்ட் ஆஃப் இதுதான். ஸோ இதாக ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இதில் வந்து SQL சர்வர் ப்ரொஃபைலர் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த SQL சர்வர் ப்ரொஃபைலரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, SQL சர்வர் ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட எக்ஸிக்யூஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது எப்படி ஒரு SQL சர்வர் கொரியோ இல்லை
ஒரு எஸ்பிஓ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் தான். அதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அது லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த ஸ்டார்ட் மெனுவில். ஸோ அதை வச்சு நீங்கள் ரன்னர்ஸ் அட்மினாக நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, இதை வந்து ரன்னர்ஸ் அட்மினாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எம்எஸ் வந்து ரன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு யூஸர் செலக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து டிஃபால்ட்டாக இங்கே செலக்ட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அந்த யூஸரோட அந்த க்ரெடென்ஷியலை வச்சே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த விசார்டெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற விசார்டெலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது அவ்வளோதான், தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இந்த யூஸரோட லோட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நான் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ வந்து நம்மளோட SQL சர்வரோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது கனெக்ட் ஆகிறத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேட்டா பேஸ்லாம் வந்து 10 TB, மாஸ்டர் டிபி, இந்த மாதிரியான டிபிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே லோட் ஆகிருக்கும். மாடல் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம SQL சர்வரோட சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் இண்டிகேஷன். ஸோ SQL சர்வரோட மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோட வெர்ஷன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பண்ணால் நீங்கள் அபவுட் மெனுவில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா SQL சர்வர் டெவலப்பர் எடிஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நான் சொன்னேன் இந்த SQL சர்வர் ப்ரொஃபைலர். ஸோ இதுவும் வந்து ஆட் ஆகி வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ கூடிய வரவில் உங்களை இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமிங் கான்செப்டோட சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ், ஸ்டே சேஃப், பாய்.